நாம இன்னைக்கு ஹேர் க்ரோக்கான ஒரு பொடி தாங்க அரைக்க போறோம். இந்த பொடி சாப்பிடும்போது நல்ல ஹேர் க்ரோ இருக்கும், ஹேர் திக்னஸ் இருக்கும். எவ்வளவுதான் நம்ம சாப்பிட்டாலும் அந்த ஹேர் திக்னஸ்ங்கிறது அவ்வளவா இருக்காது. இந்த ஹேர் திக்னஸ் கொடுக்குறது இந்த பொடி தான். இந்த பொடியா எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. அஞ்சு இன்கிரிடியன்ட் தாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா டேட்ஸ், இது வந்து சன்ஃப்ளவர் சீட்ஸு, பம்கின் சீட்ஸு, இது ஆலிவ் விதை, இது வந்து பார்த்தீங்கன்னா பாதாம். இப்போ இதையெல்லாம் ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். கொட்டையை மட்டும் எடுத்துட்டு அப்படியே போட்டு அரைச்சிக்கலாம். இப்போ இது எல்லாமே நல்லா ஆறட்டும். ஆறினதுக்கப்புறமா பொடியாக செஞ்சுக்கலாம். பாருங்க, அரைச்சி எடுத்தாச்சு. இந்த அளவுக்கு இருக்கு. இப்போ இது கூட நீங்கள் என்னெல்லாம் சேர்த்து அரைக்கலாம்னு பார்த்தீங்கன்னா ட்ரை ஃப்ரூட், கருப்பு திராட்சை சேர்த்துக்கலாம். டெய்லி ஒரு ஸ்பூன். இந்த மாதிரி குட்டி லட்டுவாகவும் பிடிச்சி வச்சு நீங்கள் ஒரு லட்டு சாப்பிடலாம். நல்ல ரிசல்ட் இருக்கிறதுனால தான் உங்களுக்கு கூட ஷேர் பண்ணுறேன்.